கொஞ்சம் ரித்தன்யாவை பற்றி பேசலாம்ப்பா நம்ம. ஏன்னா நம்மளுடைய வழியை வந்து ஒரு பெண்களோட வழியை ஒரு பெண்கள் பேசி தான் ஆகணும். இன்னமும் வந்து எத்தனையோ ரித்தனியாக்களும் இன்னமும் எத்தனையோ கவின்களும் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களாலையும் எல்லாத்தையுமே வெளியில் சொல்ல முடியாமல் வந்து தயங்கும் போது அம்மா அப்பா கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்கப்பா. ஏன்னா எத்தனையோ வருஷங்களாக அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சொசைட்டிக்கு பயந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி வாழ்கிறாங்க. ரித்தன்யா வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்த பிள்ளை இல்லையா? அவள் வந்து அவ்வளோ டேலண்டட்ன்றாங்க. ஒரு கார் ஓட்டுறா, ஒரு ரோட்லன்னா அவள் எவ்வளோ ஒரு தைரியத்தோடு இருக்கா. அவளாலே தாங்க முடியாமல் வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாள்னா அவள் அந்த 75 days எத்தனை தடவை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. வந்து சொல்லும்போது எதுக்கு சொசைட்டிக்கு பயப்படுறீங்கப்பா? ஏப்பா இத்தனை வருஷம் நீங்கள் பெற்று வளர்த்து பிள்ளைங்களை வளர்த்தவங்க ஏன் திரும்பியும் ஒரு கல்யாணம் ஒன்றும் இல்லாத ஒரு தாலி கயிறை கட்டி ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ கொடுமையை பண்ணும்போது புருஷன் கூட தான் வாழணும்னு ஏன்பா நினைக்கிறீங்க? அவங்க வாழ்க்கைகளை தொலைச்சிட்டு எத்தனை பேர் நித்தம் அழறவங்க இருக்காங்க. எத்தனை பேர் சொல்ல முடியாமல் இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. பெற்றோர்கள் கொஞ்சமாவது செவி கொடுங்கப்பா. தாலி கட்டி பிள்ளை வந்து மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டதோடு அவளோட இது முடிஞ்சிருச்சு. சொசைட்டியில் இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அம்மா வீடுன்றது வந்து என்ன பெர்மனன்ட். எல்லாமே அங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கேவே வந்து நம்மளுக்கு ஆறுதல் இல்லை நீங்கள் போய் வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லி நீங்கள் இப்போ துரத்தும் போது எங்கே போக முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்களேன். தன்னந்தனிமையால் எத்தனை பிள்ளைங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்று எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப லோ கேட்டகரியில் வாழ்கிற பிள்ளைங்க வந்து பரவாயில்ல, அடித்தாலும் உதைச்சாலும் நம்ம தனியாக வாழ்ந்துடலான்னு வாழ்ந்துடுவாங்க. சொசைட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் சொசைட்டிக்கு பயந்து ஒரு வெளி உலகத்துக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறதுனே தெரியாதுப்பா. எத்தனை பேர் ரித்தன்யா வந்து பூமியை விட்டு போயிட்டாங்க. நித்தமாக அழற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். எனக்கு கவின் போல இருக்க ஆம்பளைங்களை வந்து நிறைய பேசணும். ஏன்பா நீங்கள்லாம் வந்து ஒரு பிள்ளையை காப்பாற்ற முடியாது, உங்களால் உழைக்க முடியாதுன்றவங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்களேன்? அந்த பிள்ளைங்களோட லைஃப் வேற எங்கேயாவது போயிடும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்களும் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்பா உங்கள் அப்பா உங்கள் அம்மா எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வாழணுன்ற எண்ணம் உங்களுக்குலாம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி ரித்தன்யா மாதிரி இத்தனை பிள்ளைங்களை வந்து ஏன் நீங்கள்லாம் வந்து நீங்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு. நீங்கள் தான் சூசைட் பண்ணிக்கிறது தூண்டுறது நீங்கள் தான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெலாம் அருகதை இல்லையா? கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நீங்கள்லாம் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் வந்து உங்களெல்லாம் எதனால் கடவுள் வச்சிருக்கிறாருன்னே தெரியல. நீ இப்போ வந்து தூக்கில் நீ தொங்கணும், புரிஞ்சுதா? நீ வந்து உண்மையாகவே ஒரு அன்பு அந்த பிள்ளை மேலே நீ வச்சிருந்த அப்படின்னா நீ தொங்கணும். உன் அப்பாவை பேச விட்டுட்டு நீ எல்லாம் வாய மூடுறனா? நீ எல்லாம் என்னையா ஆம்பளை? நீ சொல்ல. ஆம்பளையா இருக்கிறதுக்கெல்லாம் தகுதி வேணும். புரிந்தா? என்னால் என்ன சொல்கிறேன்னு தெரில. தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது, தயவு செஞ்சு சூசைட் இஸ் நாட் ஏ எண்ட். இன்னும் நம்ம சாக பெண்களை வந்து இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டு அமைக்கிட்டே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் தலை நிமிர்ந்து இருங்க. இந்த கெட்ட பிள்ளைங்களை பற்றி கெட்ட பொம்பளைங்களை பற்றி நான் பேசவே கிடையாது. ஆனால் இப்போ 75% ஆஃப் குழந்தைங்க குடும்பம் என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பாவை என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன பேசுவாங்க, நம்ம தங்கச்சி என்ன சொல்லுவாங்க, அண்ணன் என்ன சொல்லுவாங்க, அக்காவை என்ன சொல்லுவாங்க, இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக்கள் உருவாக தான் செய்வாங்க. தயவு செஞ்சு பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் நாங்கள் இருக்கிறோன்ற தைரியம் கொடுங்கப்பா. நீங்கள் வரதட்சணை கொடுக்குறீங்க, நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வார்த்தை உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்துரு, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வெளியில் சொல்ல முடியாமல் வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வாழ்ந்து தான் ஆகணும்னு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. தயவு செஞ்சு மரணம் முடிவு கிடையாது. தயவு செஞ்சு மரணம் தேடி போகாதீங்க. கொஞ்சம் பழகுங்க. எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி வாழ பண்ணுங்க. நீ படிச்சிருந்த ரித்தன்யாமா, நீ நினச்சிருந்தா நீ வந்து இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு தடவை அடிபட்டாச்சு, திரும்ப அதில் போய் விழணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ பேர் சேவை மனப்பான்மையோடு வாழ்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நீ மாறி இருந்திருக்கலாம். உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இது பெரிய இழப்பு. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 75 நாள் ஒரு குழந்தை இறந்து போகுதுன்னும் போது
இவ்வளோ பெரிய இழப்பு. அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணுன்றது வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாரும் அவங்க பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு கவின் மாதிரி ஆளுங்களாம், ஆம்பளைங்களாம், நீங்க இறந்துடுங்க. நீங்களாம் இருந்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்களேன்? உங்களெல்லாம் நம்பி எதுக்கு ஒரு கல்யாணம்லாம் உன் பெத்தவங்க பண்ணி வைக்கிறாங்க? உங்களுடைய யோக்கியதையை வந்து பெத்தவங்களுக்கு தெரியுது இல்லையா? ஒன்று வளர்ப்பு நல்லதா இருக்கணும், வளர்ப்பு சரியில்லையா கல்யாணம் பண்ணாதீங்க. அப்படியே வச்சுக்கிட்டு எங்கேயாவது மேயட்டும், நாய் மாதிரி விட்டுடுங்க, தெரு நாய் மாதிரி திரியட்டும். எதுக்கு வேற பிள்ளைங்களை கல்யாணம் வச்சு அவங்க வாழ்க்கையை எதுக்கு சீரழிக்கிறீங்க? ஒரு பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்களே. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கருப்பு ஒண்ணுதான். அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளங்க. உங்க கூடயே வச்சுக்கணும், நீங்களே வச்சுக்கணும். எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்றீங்க? கவின், நீலாம் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். கவினை போல இருக்கிற ஆண்கள் தயவு செஞ்சு நீங்கெல்லாம் இருக்கவே இருக்காதீங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு எந்த பெண்களும் இந்த இறப்பு தான் முடியும்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய தேவைகள் வந்து இந்த உலகத்துல நிறைய பேருக்கு, நம்ம சர்வீஸ் நிறைய பேர் இருக்கு, இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை பேருக்கு வந்து கை கால் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை காலை நம்ம இருந்துட்டு கூட போகலாம். தயவு செஞ்சு மரணம் வந்து எண்டு கிடையாதுன்றது என்னோட முடிவுமா. நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருக்கிறோம். ரத்தனி அம்மா அப்பா, உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். இதுதான் என்னால் சொல்ல முடியும்.